பங்களாதேஷ்ல நடந்த வன்முறைகள பார்த்து, அதாவது பங்களாதேஷ்ல ஏற்பட்ட கலவரத்த பார்த்து, பங்களாதேஷ்ல உள்ள ஆட்சியாளர்கள காட்டிலும் இப்ப பாகிஸ்தான்ல உள்ள ராணுவம் தான் நடுங்குது. மொத அந்த கலவரம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமே சம்பந்தப்பட்ட அதுல மெயின் டார்கெட்டான ஷேக் ஹசீனா கூட அவ்வளோ நடுங்கல. எலெக்ஷன் டேட் அறிவிக்கட்டும், நான் உள்ள போறேன் அப்படின்னு, அதாவது பங்களாதேஷ்குள்ள மீண்டும் நுழையிறேன்னு பல திட்டங்களை அந்த அம்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் ஓரமா இருக்கும்போது, அந்த கலவரத்த அதாவது ஷேக் ஹசீனாவுக்கு எதிர் டீம் ரசிச்சுச்சு, உருவாக்குச்சு. அதுக்கு 1000 பேர் துணை பண்ணார்கள். எல்லாம் தாண்டி இப்ப அவனுங்களும் வேதனையில இருக்காய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, கண்ட்ரோலே ஆக மாட்டேங்கிறாய்ங்களே! நம்ம டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஆனா இறக்கி விட்ட இந்த பயலுக டார்கெட் என்னன்னே தெரியல. சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனைக்கெல்லாம் கிளம்பி போறாய்ங்க அப்படிங்கிற நிலைமையில அங்க இருக்கு. ஆனா இந்த பதட்டத்த காட்டிலும், இன்னைக்கு பங்களாதேஷ்ல உள்ள அரசியல் தலைவர்கள் பதட்டத்த காட்டிலும், பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதட்டம் கூடி போச்சு. என்னடா 2 நாள் முன்னாடி வரை இந்த சூழ்நிலைய ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு உங்களுக்கு ஏதுடா பதட்டம் அப்புட்ன்னா, அங்கேயும் இதே மாரி சம்பவங்கள நிறைவேத்த பல நபர்களும் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா வெளிப்படையா தெரியறது அப்படிங்கிறது இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த நபர்கள். அதுல உள்ள மாணவர் அணி பெரிய அளவுல களத்துல இறங்குது. ஆனா பாகிஸ்தான்லயும் பல குழுக்கள் இருக்கு. அந்த பல குழுக்கள் எப்பயுமே ஆக்டிவா இருக்கும். இப்ப அதுல 1 டசன் குழுக்களா மாறிட்டார்கள். அந்த மாறின குழுக்கள் எல்லாமே ஆயுத குழுக்கள். இந்த மாரி சூழ்நிலையில இப்படி ஒரு ட்ரிகர் வந்தா எப்படி இருக்கும்? பயங்கரம் மோசமா இருக்கும். ஆனா இந்த ட்ரிகர் தொண்டு தொட்டு வரணும். அதாவது இந்த பிரச்சனை பாகிஸ்தான் ரத்தத்திலே ஊறுன ஒரு பிரச்சனையா இருக்கணும். புது பிரச்சனைய காட்டிலும், புது பிரச்சனையோட வீரியம் 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே ரொம்ப காலமா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை திடீர்னு பூகம்பமா வெடிக்குது அப்படின்னா, அது 200% அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி பாகிஸ்தான்ல என்ன பிரச்சனை இருக்கு? பாகிஸ்தானே பிரச்சனை தானே! டாப் டு பாட்டம் எல்லாமே அங்க பிரச்சனை தானே அப்படின்னு பார்த்தா, இம்புட்டு பிரச்சனை இருக்கும்போதும், அங்க இந்த மாணவர் அமைப்புகளுக்கு தடை இருக்கு. எப்ப இருந்து அப்படின்னா, ஜியா உல் ஹக் தலைமையில பாகிஸ்தான் இருந்த காலகட்டத்துல இருந்து தடை இருக்கு. அதுக்கு முன்னாடி தடை இல்லைன்னு அர்த்தம். அதுல இருந்து எவ்வளவோ பேர் மாறிட்டாங்கல்லடா அப்படின்னு பார்த்தா, எல்லா பயல்களும் அந்த தடைய அப்படியே வச்சுக்கிட்டாய்ங்க. மாணவர் அமைப்புன்னு பெரிய அளவுல எதுவுமே தலை தூக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்கார்கள். அதை தான் இப்ப இம்ரான்கான் கட்சி தொடுது. இம்ரான்கானோட மாணவர் அமைப்பு அதை தொடுது, அதை ட்ரிகர் பண்ணுது. ஆனா அந்த ட்ரிகரை வெடிச்சு பெரிய அளவு சேதாரத்தை கொடுக்க பல மாணவர் அமைப்பை உருவாக்க துடிச்சுக்கிட்டு இருந்த பல நபர்கள் உள்ள ஆக்டிவ் ஆயிருவார்கள்ல. அதுதான் இங்க பிரச்சனை. இவ்வளவு காலமா தடைகள்ல இருந்துச்சுக்கு எதுக்கு? மாணவர் அமைப்புக்கு. மாணவர் தானே எல்லாம் அப்படின்னு சொல்லி பெருசா பாகிஸ்தான்ல ட்ரிகர் ஆயிடுச்சு. இதை இவனுங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ட்ரிகர் ஆனது மட்டும் கிடையாது. ஏற்கனவே பாகிஸ்தான்ல சத்தம் இல்லாம ஒரு புரட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவாகவே பாகிஸ்தான் அரசாங்கத்தை ட்ரோல் பண்றதுக்குன்னு அங்க உள்ள பொதுமக்கள் இருப்பார்கள். அதாவது அரசாங்கம் இது செய்யல, அது செய்யல அப்படின்னு. அதுவும் எப்பெல்லாம் இவனுங்க வெளிநாட்டுக்கு பிச்சை கேட்டு போறாங்களோ, அப்ப ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் சேர்ந்து மிலிட்ரியை ட்ரோல் பண்ணும், பாகிஸ்தான் அரசாங்கத்தை ட்ரோல் பண்ணும். அங்க உள்ள எல்லாரும் டாப் டு பாட்டம் மீடியால இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வரையும், சாதா பிரஜைகள் வரையும், இன்னும் சொல்லப்போனா ஃபன்னி வீடியோ போடக்கூடிய ஆட்கள், இல்ல ஃபன்னியா ஸ்டேட்மெண்ட் போடக்கூடிய ஆட்கள் பூராமே அந்த திசையை நோக்கி போயிருவார்கள். எப்ப? பாகிஸ்தான் அரசாங்கம் வெளிநாடுகள்ல பிச்சை எடுக்க போகும்போது. அப்படி இது ஏற்கனவே ஊறி போன ஒரு பழக்கமா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பாகிஸ்தான்ல உள்ள இந்த 1 டசன் இயக்கங்கள், உதாரணத்துக்கு அங்க உள்ள பலுசிஸ்தான் போராளிகளாகட்டும், இல்ல அங்க இவனுங்க வளர்த்து விட்ட தீவிரவாத குழுக்களாகட்டும், எல்லாருமே சோசியல் மீடியால உட்கார்ந்துகிட்டு தங்களுக்கான மைலேஜ உள்ளுக்குள்ள தேடிக்கிட்டு தான் இருந்தார்கள். அதை இவர்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. வெளிப்படையா துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணும்போதே இவனுங்கனால கிழிக்க முடியல. சோசியல் மீடியால உட்கார்ந்து ட்ரோல் பண்றவனை கிழிச்சிட முடியுமா? முடியாது. அப்படிங்கிறதா இப்படி ஒரு சிக்கலான பாதைகள்ல ஓடிட்டு இருக்கும்போது தான் இந்த மாணவர் அமைப்பு போராட்டம், அதுவும் பங்களாதேஷ்ல நடந்தது. இங்க நமக்கு தொன்று தொட்டு அதை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, தடை போட்டு வச்சிருக்காங்கன்னு இப்படி ட்ரிகர் ஆன உடனே முழு பயத்துக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு பயத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ராணுவம் ஸ்பெஷல் டீம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது ராணுவம் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னோடனே நம்ம உடனே தீவிரவாதிகள் எல்லாம் வேட்டையாடிருவோம். என்ன விலை கொடுத்தும் வேட்டையாடிருவோம்னு இறங்கிட்டாங்கன்னா, அதுக்கு கிடையாது. எல்லா நாட்டிலையும் சண்டை அப்படின்னா முதல்ல ராணுவம் போய் நிற்கும். இங்க சண்டை அப்படின்னா கடைசியா தான் ராணுவம் போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு ராணுவம். ஆனா ஊருக்குள்ள பேச்ச பாரு.
மிடில் ஈஸ்ட்டையே நாங்க தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள போறது வாட்ச்மேன் வேலைக்கு. ஆனா மிடில் ஈஸ்ட்டையே நாங்க தான் ஏதோ காப்பாத்துற மாரி, ஏதோ அமெரிக்க பேஸ் இருந்து அந்த நாட்டு ராஜாக்கள பாதுகாக்கிற மாரி ஒரு பில்டப்ப குடுக்கும் பாகிஸ்தான் ராணுவமும், பாகிஸ்தான் அரசாங்கம், ஊடகங்கள் எல்லா திருட்டு பயலும் பாகிஸ்தான்ல உள்ள அனைத்து திருட்டு பயல்களும். சரி, இப்ப இந்த ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் ராணுவம் பண்ணியிருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால ட்ரிகர் ஆகிறத தடுக்கிறதுக்கு. அடப்பாவிகளா! இது அங்க உள்ள நாட்டுல உள்ள போலீஸோட வேலை இல்லடா. இதுல ராணுவம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எந்த சம்பவத்திலயும் போலீஸ் உள்ளேயே வராது. இன்னும் சொல்லப்போனா போலீஸ்க்கு அங்க வேலையே கிடையாது. போலீஸ்க்கு பாதுகாப்பே கிடையாது பல மாவட்டங்கள்ல. எல்லா வேலைகளும் அங்க ராணுவம் தான் நடத்தும். அந்த ராணுவம் இப்ப இந்த விவகாரம், அதாவது உள்ளுக்குள்ள இந்த ட்ரிகர் ஆகிற சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுகளை பிளாக் பண்றது, தூக்குறது, அந்த ஆட்களை சட்ட ரீதியாவோ சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தூக்குறது, இதை தாண்டி இன்னொரு வேலை என்னன்னா, பதிலுக்கு இவனுங்களும் போய் ட்ரோல் பண்றது. இல்ல இது ஃபேக் நியூஸ், நம்ம ராணுவம் எப்படிப்பட்ட ராணுவம் அப்படின்னு ஆர்டிக்கல் எழுதுறது, கதை எழுதுறது, இதுக்குன்னு இவர்களும் ஒரு டீம் போட்டிருக்கார்கள். அந்த டீம்ல பொதுவாகவே ஒரு டீம் போடுறார்கள் அப்படின்னா ஒரு பெரிய அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், ஒரு ஹெட் இருப்பார், அது கீழே ஒரு திறமையான ஒரு டீம் இருக்கும். அந்த டீமை இந்த ஹெட் வழி நடத்துவார். இதுதான் ஒரு டீமுக்கான அர்த்தம். நமக்கு தெரிஞ்சு இதுதான். உதாரணத்துக்கு ஒரு டீமில் 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரை வழி நடத்த ஒரு டீம் லீடர் இருக்கார். அந்த டீம் லீடருக்கு மேலே ஃப்ளோர் மேனேஜர் அப்படின்னு வகை வகையாக பிரிச்சுக்கலாம். நம்ம வசதிக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க திறமையை பொறுத்து. ஆனால் இந்த 100 பேருமே ஃப்ளோர் மேனேஜராக இருக்கணும், அந்த டெஸ்டினேஷனில் உள்ள 100 பேரை போட்டு ஒரு டீமை ரெடி பண்ணு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது எப்பேற்பட்ட கூத்து கோமாளித்தனம் அப்படின்னு தெரியல. உலகத்தில் எந்த மூலையிலையும் நடக்காது. ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் கைப்பற்றுறேன் அப்படின்னு கண்ட்ரி ஹெட் ரேஞ்சில் இருக்கிற நபர் தூக்கி கண்ட்ரி ஹெட்லேருந்து டாப் டு பாட்டம் வரை கண்ட்ரி ஹெட் அந்த டெஸ்டினேஷனில் போடக்கூடிய ஆட்களை போட்டு வேலை வாங்கினா நம்ம சாதிச்சிடலான்னு எந்த கார்ப்பரேட் முதலாளியும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு போகாத ஊருக்கு வழி தேடுற அந்த லிஸ்ட்டில் போய் உட்காந்துக்கும். ஆனால் இவனுங்க அப்படி தான் ஒரு டீமை போட்டிருக்காங்க. இந்த டீம் இப்போ ஆக்டிவாக சோஷியல் மீடியாவில் உட்காந்து தங்களை காப்பாற்றிக்க போராடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவுதான் அந்த நாட்டு இராணுவம். சரி, இவ்வளவு கேவலமான இராணுவம் அப்படி இருந்து பயம் போயிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னமும் இராணுவத்துக்கு பயம் இருக்கு. அந்த இராணுவத்துக்கு பயம் எப்படி வெளிப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரிகர் ஆகிற மாணவர் போராட்டம்லாம் பாகிஸ்தானில் நடக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்றாரு யாரு? அவங்களோட உச்சபட்ச தளபதியே சொல்றாரு, பாகிஸ்தான் பிச்சை எடுக்குது அப்படின்னு. பங்களாதேஷில் நடந்த மாதிரி போராட்டம் இங்கே நடந்தால் நம்மளால் தாங்க முடியாது, நம்ம நாடு ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் பொருளாதாரத்தை விட உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன பங்களாதேஷ் பொருளாதாரம் மெச்சிக்கிற அளவில் தான் இருக்குன்னு இவனுங்களே ஒத்துக்கிறாங்க. பாயிண்ட்டு. ரெண்டாவது, அதை இராணுவம் வலிமையாக செதறடிக்கும் அப்படின்ட்டு இருக்கார்கள். இராணுவம் செதறடித்த லிஸ்ட்டை எடுத்தும் கூடவே படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே 1000 நபர்கள் துப்பாக்கியை தூக்கிட்டு இராணுவத்தை தான் வேட்டையாடுறாங்க, அப்பாவி பொதுமக்களை வேட்டையாடுறாங்க. ரெண்டுக்குமே இவனுங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்து களத்தில் இறங்கி அவர்களை ஒழிச்சு கட்டி தெறிக்க விடலை. ஆனால் இந்த மாணவர் அமைப்புகளை தெறிக்க விடுறேங்கிறாங்க. இதுவும் யார் சொல்கிறா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நாடு பிச்சைக்கார நாடாக இருக்குங்கிறத தளபதி, இராணுவ தளபதி சொல்கிறாரு. அவருக்கு அந்த தகுதியே கிடையாது. ஆனால் அரசியல்வாதி சொல்லணும். அதை விட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து மாணவர் போராட்டத்தை செதறடிப்பேன், ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு இராணுவ தளபதி சொல்கிறார். பங்களாதேஷில் இராணுவத்தை உள்ளவா, நீ சார்ஜ் எடுத்துக்க, எல்லாரையும் தாக்கு அப்படின்னு சொன்னதுக்கு இராணுவம் இல்லை மக்களை தாக்க முடியாது, ஆனால் நீங்கள் வெளியேறிடுங்க, பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னது பங்களாதேஷ் இராணுவம். எங்கே பங்களாதேஷ் பெரிய உத்தம புத்திரர்களும் கிடையாது, நல்ல நாடும் கிடையாது, ஒரு தெராசில் வைக்கிற அளவு வெயிட்டேஜ் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஆனால் இவனுங்களை விட அவனுங்க கேவலமானவனுங்க இல்லை பல விஷயத்தில் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்துக்கலாம். அதனால பிரிஞ்சு போயிட்டாங்க. நீ ரொம்ப கேவலமானவன், நான் அந்தளவு கேவலமானவன் இல்லைப்பா அப்படின்னு தான் பிரிஞ்சிருப்பான் எல்லாத்துக்கும் அந்த காலத்துல. சரி, இவ்வளவும் பண்ணியாச்சு. பெரிய ஒரு குழு போட்டாச்சு, ட்ரிகர் பண்ணுற ஆட்களை தூக்கியாச்சு. அதுக்கடுத்து இராணுவமே இறங்கி 2 விஷயத்த மிரட்டுது. பொதுவாகவே பொதுமக்களை 2 ரீதியாக மிரட்டலாம். ஒன்று ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டலாம். இன்னொன்று, இங்கே பாருங்கடா நம்மளோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பேப்பரில் தான் இருக்குது, இப்போ வந்து நம்ம தாம் தும்னு குதிக்க முடியாது அப்படின்னு மிரட்டலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பெரிய அளவு மக்கள் மத்தியில் தாக்கம் ஏற்படும். இதை மீறி வரவனுங்களை தூக்கலாம், ஆட்கள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதான் உலகம் பூரா உள்ள தியரி. ஆனால் இப்பயும் மனுஷனுக்கு பயம் போல.
ராணுவ தளபதி அடுத்ததா இன்னொரு இடத்த போய் கதவை தட்டுறாரு. என்ன அப்படின்னா, அங்க உள்ள மத குருமார்கள் பெரிய அளவுல ஆட்களை சேர்க்கறதுல இவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. நீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்கிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லா மத குருமார் கால்லயும் ராணுவம் போய் விழுந்துருச்சு. யாரும் எங்களுக்கு எதிரா போயிறாதீர்கள். எல்லாரையும் தொடுறோம். எந்த காலத்திலயாச்சும் மத குருமார்களை நாங்க தொட்டிருக்கோமா? பாகிஸ்தான் ராணுவம் அப்படின்னு சொல்லி ஆத்துன்னு ஆத்தியிருக்காரு. பாகிஸ்தான் ராணுவ தளபதி. சரி இதுக்கப்புறமும் பயம் போயிருச்சா அப்படின்னு கேட்டா, இதுக்கப்புறமும் பயம் போகாம, முன்னாள் பாகிஸ்தான் உளவுத்துறை தலைவர இப்ப கைது பண்ணியிருக்கார்கள். எதுக்கு அப்படின்னா, அவர் ஏதோ ஊழல் பண்ணிட்டாராமா. இங்க ஊழல் எவன் தான் பண்ணல. உங்க நாட்டுல எல்லாரும் ஊழல் பண்றது தானே முழு நேர வேலையே. அப்படி இருந்து ஏதோ ஒரு ஹவுசிங் ஸ்கீம்ல ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்ட்டாய்ங்க. ஆனா வெளிப்படையான விஷயம் இது. மறைமுகமான விஷயம். அவர் இம்ரான் கானுக்கு குளோஸ். அதனால தான் ஏற்கனவே பல சிக்கல்கள் இந்த மனுஷன்ல இருந்து தான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுச்சு. அதனால ஃபயஸ் அகமத தூக்கிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டார்கள். இப்பயாச்சும் பயம் போயிருக்கா அப்படின்னு கேட்டா, பயம் போன மாரி தெரியல. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பயம் அப்படிங்கிறது கூட பிறந்தது. அது போகவே போகாது. அவனுங்க என்னைக்குமே வீரத்த வெளிப்படுத்த மாட்டாய்ங்க. நரித்தனத்தையும் சீனா மாரி வெளிப்படுத்த மாட்டாய்ங்க. எவன் பின்னாடியாச்சும் ஒளிஞ்சுகிட்டு திருட்டுத்தனத்த தான் வெளிப்படுத்துவாய்ங்க. அது பார்டரா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் உள்ளயா இருந்தாலும் சரி. என்னைக்குமே அமெரிக்கா பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு திருட்டுத்தனத்த பயன்படுத்தி தான் நம்மகிட்ட தப்பிச்சு போய்க்கிட்டு இருந்தாய்ங்க. அதுதான் அவனுங்களோட சுயரூபம். இன்னைக்கும் முழு நேரமா ராணுவம் பாதுகாக்க பல வழிகள இறங்குது. ஆனா ஒண்ணுமே ஆக்கப்பூர்வமான வழி கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இந்த சூழ்நிலையில ராணுவம் தலையிடவே தேவையில்ல. சரி இவ்வளவு கூத்து நடக்கும்போது, அங்க உள்ள ஆட்சியாளர்கள் என்ன செய்றார்கள் அப்டின்னா, ஒத்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நீதித்துறை அதுவும் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எப்பவும் மாரி ராணுவமே ஆரம்பிக்கும், ராணுவமே முதிக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த தடவ அது ஸ்மூத்தா நடக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி. முடிக்கிறது ராணுவமா இருக்குமாங்கிறது 2வது கேள்விக்குறி. ஏன்னா இங்க நார்மலாவே இம்ரான் கான் கட்சி பண்ண கலவரம், பாகிஸ்தான் ராணுவம் எதிர்பார்க்காத ஒண்ணு, சமாளிக்க முடியாத ஒண்ணா மாறிப்போச்சு அவனுங்களோட வரலாற்றிலேயே. அதனால இப்ப இந்த மாணவர்களோட போராட்டம் ட்ரிகர் ஆகும்போது, இத ஸ்மூத்தா முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியல. மிகப்பெரிய விளைவ குடுக்க வேண்டியது வரும். அதே மாரி ஆரம்பிக்கிறது ராணுவம், முடிக்கிறதும் ராணுவம்ங்கிற கதை இங்க ஒத்து வருமா அப்படின்னு கேட்டா, அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, இந்த ராணுவம் வீக்கு. அங்க ஒட்டுமொத்த மக்களும் ட்ரிகர் ஆயிட்டார்கள் அப்படின்னா, வெளியில இருந்து புகுந்து விளையாட 1000 நாடுகள் ரெடியா இருக்கும். அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். பாகிஸ்தான் வரலாற்றுல மாத்தி மாத்தி என்ன எழுதினாலும் அது ஒரு குப்பை தான். ஒண்ணும் சிறப்பா மாறப்போறது கிடையாது. ஆனா அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாகும்போது, நம்மளோட வேலை கொஞ்சம் மிச்சமாகும் அப்படிங்கிறது இங்க முக்கியமா பார்க்கப்படுது. வரும் நேரங்கள், இல்ல வரும் நாட்கள் பாகிஸ்தான் அரசியல்ல பூகம்பம், புயல் எல்லாமே வீசணும்ங்கிறது தான் இந்தியாவோட எதிர்பார்ப்பு.